ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே எடுத்த வீடியோ. சாட்டர்டே பார்த்தீங்கன்னா பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சது இல்லைங்களா. ஸோ அதோட ரிசல்ட் தான் பார்க்க போயிருந்தோம். 2 பேருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க, ஃபுல் மார்க்கு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சரி எப்படி கலரிங் பண்ணியிருக்கா அப்படின்னு அதையும் பார்த்துட்டு, எப்படி ஹேண்ட் ரைட்டிங் எழுதுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, நிறுத்தி நிதானமாக கொஞ்சம் அழகாகவே எழுதியிருக்கான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இல்லை சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா போர் அடிச்சுன்னா எனக்கு என்னன்ட்டு அப்படி பார்த்தீங்கன்னா கிறுக்கி தள்ளிடுவான். நான் தான் சேர்ந்துட்டு எக்ஸாம் பேப்பர் எப்படி எழுதியிருக்கேன்னு போய் பார்க்கணும், அதுக்காகவே நான் போகணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் பரவாயில்ல, இந்த தடவை ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே நீட்டாகவே பண்ணியிருந்தேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, சரி, மெயினாக நமக்கு ஹேண்ட் ரைட்டிங் வந்து இப்போ இருந்தே கொஞ்சம் பிள்ளைங்க வந்து நல்லா எழுதிட்டாங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா எல்கேஜிலலாம் கொஞ்சம் ரொம்ப ஏன்னா அப்போ தானே ஸ்டார்டிங்கு, ஆனால் கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ நல்லாவே எழுதுனா. ஸோ மார்க்குமே சூப்பராக பண்ணியிருந்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சரி சாட்டர்டே கொஞ்சமாவது படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மறுநாள் எக்ஸாம் உண்டுல்ல, அதனால் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தான் அந்த மார்க் டெஸ்ட் அந்த மாதிரி போடுவாங்கள்ல தமிழில். ஸோ அதைத்தான் அப்படியே அடுத்து படிச்சுட்டு இருந்தோம். யாரெல்லாம் குரூப் 2 எழுதினீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படியே பார்த்தீங்கன்னா சரி படிக்கிற தண்ணி தான் எடுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் தண்ணியெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு உட்காந்து படித்தேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து சண்டே காலையில் கடைன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எந்திரிச்சு வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சு அப்படியே பார்த்திங்கன்னா எக்ஸாம் போகிறதுக்கு வாட்டர் பாட்டில் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே எக்ஸாமுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 7:45 வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். எனக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் தான் வந்து சென்டர் போட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்குலாம் எங்கே போட்டிருந்தாங்க, நீங்கள்லாம் எக்ஸாம் எப்படி பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள், ஓகேங்களா. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். உங்களுக்குலாம் எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே அடுத்த எக்ஸாமுக்கு நல்லா படிங்க.